திமுகவுடைய ஆட்சி காலத்தில் கோயம்புத்தூரை பொறுத்தவரை உடனடியாக ஆரம்பித்தார்கள். அங்க 10க்கு 10 நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றவுடன் 9க்கு 9 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுக்கொன்று பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக கோவிட் மருந்து கொடுப்பதையே குறைச்சு ஒரு பெரிய பிரச்சனை செய்து கோவை மக்கள் எல்லாம் வீதிக்கு வந்து போராடி அதன் பிறகு முதலமைச்சர் வர வேண்டிய நிலைமை தேர்தல் முடிந்த பிறகு கோயம்புத்தூரில் ஏற்பட்டது. தருமபுரியில் எப்ப 5க்கு 5 நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கடந்த முறை நாம் கொடுத்தோமோ, திராவிட முன்னேற்ற கழகம் கோட்டையில் ஆட்சிக்கு வந்தும் கூட தருமபுரி மக்கள் மிக தெளிவாக இருந்தார்கள். திமுகவுக்கு இங்கே வேலை இல்லை என்பதிலே தெளிவாக இருந்தார்கள். தருமபுரியுடைய வளர்ச்சி கடந்த 5 ஆண்டு காலத்தில் விட்டு பாருங்க. தருமபுரியுடைய வளர்ச்சி எந்த குறியின் அடிப்படையிலும் கூட கொஞ்சம் கூட மேலே செல்லாத ஒரு வளர்ச்சி, ஒரு தேங்கிய வளர்ச்சி தான் நம்முடைய தருமபுரியில் இருக்கு. அதனால்தான் இன்னைக்கு அருமை நம்முடைய தலைவர்கள் எல்லாம், பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள், நம்முடைய வருங்காலத்தினுடைய முதலமைச்சர் மே 4க்கு பிறகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய இன்னைக்கு தமிழகத்தில் இயற்கை வளங்களை பற்றி பேச வேண்டும் என்றால் ஒரே ஒரு மனிதரால் மட்டும்தான் புள்ளி விவரத்தோடு பேச முடியும். அருமையன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அன்பை பெற்றக்கூடிய வேட்பாளர் மேடையில் அருமை சொந்தங்களே, நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய கவலையெல்லாம் இவங்க மேல வச்சிடணும், நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இவங்க மேல வச்சிடணும், நம்முடைய ஆசைகள் எல்லாம் இவங்க மேல வச்சிடணும். 5 பேரும் இங்கிருந்து வெற்றி பெற்று வரும் பொழுது மறுபடியும் 5க்கு 5ஆக வரும் பொழுது இந்த முறை ஆட்சி மாற்றம் மேலே நடக்க இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் பொழுது தருமபுரியினுடைய வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என்பது உங்களுக்கு தெரியும். அருமை சொந்தங்கள், இன்னைக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளரை பாருங்க. இவர்கள் எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர், இவர்கள் 5 பேருக்கும் வெற்றி உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் கூட சில நேரத்தில் வேட்பாளர்களை பற்றி பேச வேண்டிய கடமையும் கட்டாயம் இருக்கு. ஜனநாயகத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்பு தருமபுரியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய எல்லா திட்டத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டி அவரே செய்ததை போல ஒரு பூச்சாண்டை ஏற்படுத்தி, அது மட்டும் இல்லை, எங்கேயாச்சும் பூஜை நடந்தா கிளம்பி போயிடுவார். எங்க மசூதியில் பூஜை நடந்தா கிளம்பி போயிடுவார். எங்க மசூதியிலிருந்து பாய காணா, சர்ச்சிலிருந்து ஃபாதரை காணா, திராவிட இயக்கத்திலிருந்து பெரியாரிஸ்ட காணா. அதனாலதான் கடந்த முறை 2024 பாராளுமன்ற தேர்தலில் சீட்டு மறுக்கப்பட்டு இன்னைக்கு மறுபடியும் அது போன்ற மனிதருக்கெல்லாம் இங்க சீட்டு கொடுத்திருக்கிறாங்க. அதையெல்லாம் நாம் மனதில் கொள்ள வேண்டும். வளர்ச்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லோரையும் கூட நிராகரிக்க வேண்டிய தேர்தல் இது என்பதிலே நாம் மிக உறுதியாக இருக்க வேண்டும். அருமை சொந்தங்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரிய எண்ணிக்கையில் வந்திருக்கிறீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் நம்முடைய பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் 131வது சட்டத்தை கொண்டு வந்தார். இன்னைக்கு மேடையில பாருங்க, 2 தாய்மார்கள் கம்பீரமாக நம் முன்பு அரசியல் இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துக்கு வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. 30 ஆண்டுகள், 35 ஆண்டுகள், 40 ஆண்டு கால உழைப்பு ஒரு சகோதரிக்கு, ஒரு தாய்மாருக்கு. அரசியல் ஜெனரலாவே நமக்கு தெரியும், ஒரு பெண்கள் அரசியலை சாதிப்பது மிக கடினம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நமக்கு காட்டினார்கள், ஒரு பெண் அரசியலை சாதிக்க முடியும், ஆளுமையாக வர முடியும். இன்றைக்கு நம்முடைய மேடையில் இருக்கக்கூடிய 2 நம்முடைய தாய்மார்கள் 2 பேருமே பல இடத்தை உடைத்து இங்கே வந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். பல சோதனைகளை தாண்டி நின்று கொண்டிருக்கின்றார்கள். அது உங்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக நம்முடைய பிரதமர் ஐயா மோடி அவர்கள் 33% இடஒதுக்கீடு பாராளுமன்றத்தில் உங்களுக்கு உறுதிப்படுத்துவதற்காக இந்த அரசியல் திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வந்தார். யாருக்கும் எதிரானது கிடையாதுங்க. எல்லா மாநிலத்திற்கும் 50% உயர்வு, 50% நம்முடைய எம்பிக்களுடைய உயர்வு. அகில இந்திய அளவில் 543 எம்பி, 816 எம்பியாக 50% உயர்வு. தமிழகத்தை பொறுத்தவரை 39 59 உயர்வு. கர்நாடகா 28 42 உயர்வு. தெலங்கானா 17 26, ஆந்திரா 25 38. ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலத்துக்கும் 50%. இந்த மசோதா வருவதற்கு முன்பு தென் மாநிலங்களுடைய மொத்த எம்பிக்கள் 129, இந்திய எம்பிக்களுடைய விகிதாச்சாரத்தில் 23.7. இந்த மசோதா வந்த பிறகு தென் மாநிலத்தினுடைய மொத்த எம்பிக்கள் 195 உயர்வு. விகிதாச்சார அடிப்படையில் அதே 23.8. யாருக்குமே பிரச்சனை ஏற்படுத்தாம சகோதரிகளை முன்னேற்ற வேண்டும். நமக்கு ஒரே ஒரு சௌமியா அன்புமணி அவர்கள் பத்தாது, இன்னும் 10 சௌமியா அன்புமணி வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட மசோதா. அதே போல நமக்கு ஒரே ஒரு மரகதம் வெற்றிவேல் அக்கா வேண்டாம், இன்னும் பல மரகதம் வெற்றிவேல் அக்கா வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட மசோதாவை நேற்று சாயங்காலம் பாராளுமன்றத்தில் காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் இணை இந்த மசோதாவை தோற்கடித்திருக்கின்றார்கள். அருமை சொந்தங்கள், 298 எம்பிக்கள் வேண்டும்.
230 எம்பிக்கள் வேண்டாம். அதனால அருமை சொந்தங்களே, சகோதரிகளே, மோடி ஐயா எப்படியும் இதை திரும்ப கொண்டு வந்து எப்படியும் இதை சாத்தியமாக்குவார்கள் என்று நமக்கு தெரியும். ஆனா நேற்று இந்த மசோதாவுக்கு எதிராக வாக்களித்து, தாய்மார்களுக்கு எதிராக வாக்களித்து, பெண்களுடைய குரல் பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் வரக்கூடாதுன்னு நினைத்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காங்கிரசுக்கும் தர்மபுரியில ஒரு தாய்மார் கூட நீங்க ஓட்டு போடக்கூடாதுன்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடக்கும் பொழுது ஒரு தாய், ஒரு சகோதரி, முதல் தலைமுறை வாக்காளர், நீங்க யாருமே இவங்க இன்னும் அப்படியே அந்த பழைய கால அரசியலை வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். புதிதாக எளியவர்கள், கிராமத்திலிருந்து வர்றவங்க, முதல் தலைமுறை அரசியலுக்கு வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று மோடி அவர்கள் நினைத்தும் கூட எப்படி நேற்று திட்டமிட்டு அந்த மசோதாவை தோற்கடித்திருக்கின்றார்கள் என்பதை முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு சொந்தங்களே, கடைசியாக 1973 கடைசியாக தொகுதி மறுவரை செஞ்சோம். 1973 நம்ம பிறகு கூட இல்லைங்க, நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டேங்க. இங்க 1973 அன்னைக்கு 525 இருந்து 545 எம்பியை உயர்த்தினாங்க. 20 எம்பி சேர்த்தினாங்க. நம்ம கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுங்களா? தமிழ்நாட்டுக்கு எம்பி வேண்டாம் அப்படின்னா. 525 எம்பிக்கள் நமக்கு இருக்கும் பொழுது தமிழகத்திற்கு 39 எம்பி. அது 545 1973 உயர்த்த பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் எங்களுக்கு எம்பி வேண்டாம் என்று சொன்னார். 20 எம்பி இந்தியாவிலே அதிகப்படுத்தியும் கூட தமிழகத்திற்கு நியாயமாக 41 எம்பிக்கள் 1973 உருவாகி இருக்க வேண்டும். வேண்டாம் என்று சொன்ன ஐயா கருணாநிதி அவர்கள் இன்னைக்கும் அதே 39 இருக்கும். இன்னைக்கு 39 இருந்து 59 உயர்த்த வேண்டும் என்று முடிவு செய்தும் கூட இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா வேண்டான்னு சொல்றார். பாருங்க, அப்பா செய்த அதே தவறு இன்னைக்கு மகனும் திட்டமிட்டு இந்த நேரத்தில் அதே தவறை செய்யறாங்க. அதனால தாய்மார்களே, இங்க இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளே, நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த காரணத்திற்கும் கூட இந்த தவறான ஒரு காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கே சென்றாலும் கூட ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுவார். மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யல. ஐயா மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாரு இன்னொரு மேடையில பேசலாம். மோடி ஐயா தர்மபுரிக்கு என்ன செஞ்சாங்கன்னு இந்த மேடையில பேசுவோம். மத்திய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தர்மபுரி ரயில் நிலையத்துடைய மறுசீரமைப்புக்கு 61 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மொரப்பூர் தர்மபுரி இடையே 36 கிலோமீட்டர் நீளத்துக்கு புதிய ரயில் பாதை 359 கோடி. பெங்களூரு சென்னை விரைவு சாலையின் ஒசூர் தர்மபுரி பிரிவு சாலை பணிகள் 4541 கோடி. தர்மபுரி சேலம் பிரிவில் உள்ள தொட்டூர் கணவாய் பாதையை மேம்படுத்தல் 905 கோடி. 3ஆம் கட்ட ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் மற்றும் புளூரோசிஸ் தடுப்பு திட்டம் இந்திய அரசு நிதி 2283 கோடி 43 லட்சம். தமிழ்நாட்டு அரசினுடைய நிதி 1172 கோடி 50 லட்சம். ஆனா இங்க ஸ்டிக்கர் வேற மாதிரி விட்டுவாங்க ஐயா. ஜைகா அண்ணன் சொன்னாங்க, ஜப்பானுடைய நிதியுதவி 4384 கோடி. அந்த ஜைகா முழு நிதியுதவிக்கும் இந்திய அரசு பொறுப்பேற்றிருக்கிறது. தொழிற்சாலைகளுடைய பங்களிப்பு 588 கோடி. எந்த திட்டத்தை நீங்க பார்த்தாலும் மோடி ஐயா மத்திய அரசு தர்மபுரி கொடுத்திருப்பாங்க. அமிர்த் திட்டத்துல 33 கோடி மதிப்பிலான 20 திட்டங்கள் நிறைவேறிக்கிறது. ஜல்ஜீவன் திட்டத்துல தர்மபுரி மாவட்டத்துல 2,09,000 வீடுகளுக்கு பைப்பு மூலமாக குடிநீர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமருடைய மக்கள் மருந்தகம் 80% விலை குறைவாக தரத்தோடு கிடைக்கக்கூடிய மக்கள் மருந்தகம் தர்மபுரி மாவட்டத்தில் 26. பிரதம மந்திரியுடைய உஜ்வாலா திட்டத்துல இலவச கேஸ் சிலிண்டர் மட்டுமே தர்மபுரி மாவட்டத்தில் 1,10,528 குடும்பங்கள். MSME கடன் இந்த ஒரு மாவட்டத்துக்கு மட்டுமே மத்திய அரசு 1463 கோடி ரூபாய் கொடுத்திருக்கு. முத்ரா திட்டத்தில் இந்த ஒரு மாவட்டத்திற்கு 5098 கோடி ரூபாய். இந்த பிரதம மந்திரியினுடைய திறன் மேம்பாட்டு மையம் 63. ஐயா நான் படிச்சுக்கிட்டே போவேன். மத்திய அரசு நாம செய்யற வேலையை செஞ்சுட்டு தாங்க இருக்கும். நம்ம எங்கேயும் நம்முடைய வேலையை தவறா செய்யல. உங்களுக்கு குடி தண்ணீர் கொடுக்கணுமா, திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். கேஸ் சிலிண்டர் கொடுக்கணுமா, திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். மருத்துவ காப்பீடு கொடுக்கணுமா, திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். மத்திய அரசை பொறுத்தவரை எப்பொழுதும் கூட தர்மபுரி மக்களோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். அதனால திமுக யாராவது வந்து தர்மபுரிக்கு மோடி ஐயா எதுவும் செய்யலைனா உங்க வீட்டுல பிஞ்சு போன செருப்பு வெளியே இருக்கும். அது உங்களுக்கு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பிஞ்சு போன செருப்பை வைத்து என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு இந்த அற்புதமான 5 நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று நம்முடைய மந்திரி சபையில நம்முடைய சட்டமன்றத்தில் இவரெல்லாம் அமரும் பொழுது உங்களுடைய குரலாக இருப்பார்கள், வளர்ச்சிக்காக இருப்பார்கள், பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுவார்கள். மாநில அரசு கொடுக்கக்கூடிய நிதி, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதி
இரண்டையும் சேர்த்து அடுத்த கட்டம் தருமபுரியுடைய வளர்ச்சிக்காக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. தருமபுரியில எத்தனை இளைஞர்கள் இன்னும் பெங்களூர் போறாங்க, ஹைதராபாத் போறாங்க, சென்னை வர்றாங்க. எத்தனை தொழிற்சாலைகள் இன்னும் தருமபுரியில் இருக்கு. மாம்பழத்திலிருந்து ஆரம்பித்து எத்தனை பழங்கள், எத்தனை காய்கறிகள் உற்பத்தி பண்றீங்க. அதற்கு தொழில் முதல கிடங்கு கூட இங்கே கிடையாது. மார்க்கெட் லிங்கேஜஸ் இங்கே கிடையாது. இது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா பல இடத்துல ஒரு பெரிய கனவோடு 2016 அந்த மாற்றத்தை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் சாத்தியமாக்க வேண்டிய நேரம் இந்த தேர்தல் என்பதை அருமை சொந்தங்களை நாம் மறந்துவிடக்கூடாது. அருமை சொந்தங்களை, ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வரும்பொழுது ஒரு டோட்டல் பேக்கேஜாக வருகின்றார். தமிழகத்தில் ஒரு விவசாயி முதலமைச்சராக வருவார். அவருக்கு எல்லா பிரச்சனையும் தெரியுங்க. அடிப்படை பிரச்சனை என்ன ஐயா? இன்னைக்கு தருமபுரியில எப்படி நீர் மேலாண்மை பிரச்சனையோ, கோயம்புத்தூர் பக்கத்தில் போனீங்கன்னா கோயம்புத்தூர்லயும் பிரச்சனை தான். சிறுவாணி அணை கேரளாவோட பிரச்சனை, ஆனமலை நல்லாறு திட்டம் கேரளாவோட பிரச்சனை. ஒன்னொன்று பாருங்க. நொய்யல் இன்னைக்கு பிரச்சனையில் இருக்கு. தென் தமிழகத்துக்கு போங்க, செம்பகவல்லி அணை தென்காசியில கேரளாவோட பிரச்சனை. முல்லை பெரியார் தேனி பக்கம் போங்க, கேரளாவோட பிரச்சனை. ஆனா முதலமைச்சர் அவர்கள் 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தும் கேரளாவுக்கு 5 முறை போயும் கூட தமிழ்நாட்டில் ஒரு நதிநீர் மேலாண்மை பிரச்சனையை முதலமைச்சர் அவர்கள் தீர்க்கவில்லை என்பது புரிந்து கொள்ள வேண்டும். ஏனுங்கம்மா, ஏன் அப்படி பண்றார்? முதலமைச்சரை பொறுத்தவரை விவசாயம்னா என்னன்னே தெரியாது. விவசாயம் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரியாது. வெயில்ல போய் நின்று வேர்த்து வலிந்திருந்தால் தான் ஒரு அரசியல்வாதிக்கு என்ன கஷ்டம் மக்கள் படுறாங்கன்னு தெரியும். ஏன் நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் முன்னாடி ஒரு கறவை பசுமாட்டை கொண்டு வந்து கட்டி வச்சீங்கன்னா பால் கொப்புல இருந்து வருதா காம்புல இருந்து வருதா கூட அவருக்கு தெரியாது. ஆனால் இந்த முறை 2021 மே 4க்கு பிறகு ஒரு பெரிய சரித்திர வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு விவசாயி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வரப்போறாங்க. அதே நேரத்தில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா பாராளுமன்றத்தில் நம்முடைய உறுப்பினராக தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய குரல், தர்மபுரியுடைய குரல், உங்களுடைய அந்த பகுதியினுடைய அன்பை எல்லாம் பெற்று அமைச்சராக இருந்து தன்னுடைய எளிமையான ஒரு பணியின் மூலமாக மக்களுடைய அன்பை பெற்றக்கூடிய KP அன்பழகன் ஐயா தொடர்ந்து நமக்கு பணி செய்ய போறாங்க இந்த மாவட்டத்திற்காக. இவர்களெல்லாம் இணையும் பொழுது ஒரு பெரிய சரித்திர மாற்றம் இந்த மண்ணிலே நடக்கும் என்பதை யாரும் கூட தடுக்க முடியாத அருமை சொந்தங்களே, இன்னொரு விஷயத்தையும் உங்க கவனத்துக்கு கொண்டு வர. இன்னைக்கு தமிழகத்துல ஒரு பிரச்சனையில தர்மபுரி அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடியும் பொழுது தருமபுரி மாவட்டத்தில் மட்டுமே 6000 ரூபாய் கிசான் சம்மான் நிதி பெறக்கூடிய விவசாயிகள் தருமபுரி மாவட்டத்தில் மட்டுமே 2,14,550 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு திமுக ஆட்சி முடியும் பொழுது அது 1,01,133 மாறி இருக்கு. தருமபுரி மாவட்டத்தில் 1,13,000 விவசாயிகள் இந்த திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எதுக்குங்க நீக்கிறாங்க? கூட்டுப்பட்டா நீக்கிரு, ஆதார் கார்டுல பேர் வேற, பேங்க் அக்கௌண்ட்ல பேர் வேற, நீக்கிரு, மொபைல் போன் லிங்க் ஆகல, நீக்கிரு. கடந்த 5 ஆண்டு காலமாக மத்திய அரசு எத்தனை முறை கடிதம் எழுதியும் கூட தமிழக அரசு நீக்கப்பட்ட விவசாய பெருமக்களை மறுபடியும் இந்த கிசான் சம்மான் நிதியில சேர்க்கவே இல்லை. இன்னைக்கு நம்முடைய 5 சட்டமன்ற வருங்கால உறுப்பினர்களும் வந்த பிறகு நம்முடைய முதல் வேலை தருமபுரியில நீக்கப்பட்ட 1,13,417 விவசாய பெருமக்களையும் திரும்ப சேர்க்கும். அதனால தருமபுரியில அருமை சொந்தங்களே, இந்த மாவட்டத்துல அந்த 1,13,417 விவசாய பெருமக்கள் உங்க குடும்பத்துல 4 ஓட்டு உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு 6,000 ரூபாய் நீக்கப்பட்டிருக்குது. அதுல இருந்து உங்களை தூக்கிட்டாங்க. இன்னைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரே அரசு நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான். ஐயா, மத்திய அரசு தயாரா இருக்கிறாங்க. மறுபடியும் அத்தனை பேருக்கு நம்ம சேர்த்தணும். அதனால இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 பேரும் நீங்க யோசிங்க. விவசாயத்திற்காக, உங்களுக்காக யார் நம்ம கூட இருப்போம் அப்படின்னு நீங்க யோசிங்க. அருமை சொந்தங்களே, சகோதரிகள் பெருமளவில் இருக்கிறாங்க. வெயிலை பொருட்படுத்தாமல் நின்று கொண்டிருக்கின்றனர். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டு காலத்துல பாலியல் வன்கொடுமை உங்களுக்கு தெரியும். முதலமைச்சர் இத்தனை நாளா பேசாம இருந்தார். ஆனா பிரேமலாதா அக்கா சமீபத்தில் பட்டின சேலத்தில் பேசுவோம். கடந்த 5 ஆண்டு காலத்துல தமிழகத்துல பெண்களுக்கு எதிரான கற்பழிப்பு வழக்குகள் 2080, படுகொலைகள் 8008, 18 வயசு கீழக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட தொந்தரவு போக்சோ சட்டம் என்று சொல்லுவோம் 39,900. தமிழகத்தினுடைய எந்த 5 ஆண்டு கால சரித்திரத்திலும் இது போல மோசமான ஒரு ஆட்சியை சட்டம் ஒழுங்கல் நாம் பார்த்ததில்லை. அதனாலதான் பொறுத்து பார்த்துட்டு பிரேமலாதா அக்காவும் பேசுறேன்னு சேலத்துல எங்க அண்ணன் ரொம்ப நல்லவர், ஆனா சட்டம் ஒழுங்கு சரியில்லை. எங்க அண்ணன் ரொம்ப நல்லவர், ஆனா கஞ்சா போதை பொருட்கள் அதிகமாக அந்த தெருவில் ஓடுது. எங்க அண்ணன் ரொம்ப நல்லவர்னு அடுத்து சொல்ல வந்தாங்க. அதுக்குள்ள அவங்க நிறுத்திட்டாங்க. அதுமே சொன்னீங்களே, நமக்கு தெரியும். இன்னைக்கு அந்த கூட்டணி கட்சியை பாருங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இன்னைக்கு மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. கோயம்புத்தூருக்கு சாயந்தரம். ராகுல் காந்தி ஐயா காலையில் வந்துட்டாங்க. ஐயா மோடி அவர்களும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒன்றாக இணைந்து பிரச்சாரத்தில் கோயம்புத்தூர்ல இருக்காங்க.
ஆனா ராகுல் காந்தி அவர்களுடைய பிரச்சாரம் தனி, ஸ்டாலின் ஐயாவுடைய பிரச்சாரம் தனி. அதுல இருந்து அந்த கூட்டணி எப்படி இருக்குன்னு ஐயா, இன்னைக்கோ நாளைக்கோ பிச்சுக்கிட்டு போக போற கூட்டணி. அந்த கூட்டணி மிக தெளிவாக காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு பொருந்தா கூட்டணியை ஃபெவிகால் போட்டு ஒட்டி 2 பேர்த்தையும் ஒண்ணா வச்சிருக்கிறான். எந்த நேரத்திலும் கூட அந்த கூட்டணி உடையும் என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சொல்றாரு, மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர், நாங்க திமுகவோட கூட்டணி மட்டும்தான், ஆனா லஞ்சத்துக்கெல்லாம் நாங்க பொறுப்பு இல்லை அப்படின்னு. கூட்டணியில் ஒருத்தர் இப்படியே பேசினா அப்புறம் நாம எதுக்கு மேடை போட்டு பேசணும்? உங்களுக்குள்ள நீங்களே பிரேமலதா நீங்களே ஸ்டாலின் ஐயாவை சொல்றீங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க நீங்களே ஸ்டாலின் ஐயாவை சொன்னா எதுக்கு மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மக்கள் முன்பு வந்து நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை சொல்லணும்? கூட்டணி கட்சிக்குள் நீங்களே விமர்சிக்கிறீங்களே. அதனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான ஒரு கூட்டணி என்பது எந்த நேரத்திலும் கூட உடையக்கூடிய ஒரு பெரிய அபாயத்தில் இருக்கு. அதையும் மறந்துவிடக்கூடாது. கடைசியாக இன்னொரு விஷயத்தையும் உங்களிடம் சொல்வது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன். இன்னைக்கு நம்முடைய கூட்டணி பிஜேபி இந்த கூட்டணியில் இருக்கிறனால மொத்த இந்த குரூப் வந்து பொய்யா பேசுவாங்க. இல்ல, இன்னைக்கு நீங்க ஓட்டு போட்டுட்டீங்கன்னா பிஜேபி இந்த கூட்டணியில் இருக்கு, உடனே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நிறுத்திடுவாங்க அப்படின்னு திமுக காரன் பழைய பொய்யை திரும்ப கொண்டு வருவான். 2014 இதையே சொன்னாங்க, 2016 இதையே சொன்னாங்க, 2019 இதையே சொன்னாங்க, 21 இதையே சொன்னாங்க, 24 இதையே சொன்னாங்க. 12 ஆண்டுகளாக 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருந்ததை இன்னைக்கு மோடி அவர்கள் 125 நாளாக உயர்த்தியிருக்கின்றார் என்பது எல்லோருக்கும் தெரிய அருமை சொந்தங்கள். அது மட்டும் இல்ல, கடந்த 5 ஆண்டு காலத்துல தமிழகத்திற்கு மட்டுமே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 46,000 கோடி ரூபாய் நாம் கொடுத்திருக்கின்றோம். 46,000 கோடி. ஒரு பைசாவும் மத்திய அரசு உங்க பணத்தை உங்கள்கிட்ட திரும்ப கொடுத்திருக்கிறாங்க. மாநில அரசு ஒரு பைசா அதுல போடுது. ஏன் இந்தியாவில் அதிகப்படியாக 5 ஆண்டு காலத்துல 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு நாம் கொடுத்த நிதி தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அதிகப்படியான நிதி. பீகார் மாநிலத்தில் 2 கோடி பேர் அதிகமா இருக்கிறாங்க. நாம் ஆளுகின்ற மாநிலம், பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக ஆளுகின்ற மாநிலம். பீகாருக்கே 32,000 கோடி தாங்க கொடுத்திருக்கோம். ஆனா தமிழகத்திற்கு மோடி ஐயா 46,000 கோடி கொடுக்கும் பொழுது எப்படி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மோடி ஐயா நிறுத்துவாங்க? அதனால அடுத்த 3 நாட்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் பொய்யா பேசுவாங்க. எந்த பொய் பேசினாலும் கூட எதையும் நீங்க நம்ப கூடாது. வெற்றி நம் பக்கம், உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் நம் பக்கம், வருங்கால உங்களுடைய குழந்தைகளை எல்லாம் உயர்த்தக்கூடியவர்கள் நம் பக்கம், உங்களோட துணை நிற்பவர்கள் நம் பக்கம். இந்த 5 பேரும் கூட நமக்காக இங்கே பஞ்ச பாண்டவர்களாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். தர்மபுரியினுடைய வளர்ச்சியை உறுதி செய்து அடுத்த கட்டம் எடுத்து செல்வதற்கு எல்லா தலைவர்களுக்கும் கூட இந்த நேரத்தில் மறுபடியும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பாலக்கோடு நம்முடைய அன்பு வெற்றி வேட்பாளர் அன்பழகன் அவர்களுக்கு இரட்டை இலை. தர்மபுரியில் அருமை அக்கா சௌமியா அன்புமணி அக்கா அவர்களுக்கு மாம்பழம். பெண்ணாகரம் நம்முடைய பாடிவி செல்வமணன் அவர்களுக்கு மாம்பழத்தில் வெற்றி சின்னம். பாப்பிரெட்டிப்பட்டி நம்முடைய அருமை அக்கா மரகதம் வெற்றிவேல் அவர்களுக்கு இரட்டை இலை. நம்முடைய அரூர் அண்ணன் சம்பத்குமார் அவர்களுக்கு வெற்றி வேட்பாளருக்கு இரட்டை இலை. நீங்கள் வாக்களித்து 5க்கு 5 எப்படி கொங்கல் இந்த முறை 11க்கு 11 வரப்போகுதோ, தர்மபுரியும் 5க்கு 5 எப்பொழுதும் திமுக கார வேண்டாம் நம்ம முடிவெடுத்துட்டோம். அதே மாதிரி தர்மபுரியும் கோயம்புத்தூரும் இருக்க வேண்டும் என்று சொல்லி சுட்டரிக்கின்ற வெயில பொருட்படுத்தாம வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு நெஞ்சுகளுக்கு, தாய்மார்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, வேட்பாளர் பெருமக்களுக்கு, கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்களுக்கும் கூட நன்றி சொல்ல வேண்டிய நேரத்தில் நின்று கொண்டிருக்கின்ற அருமை சொந்தங்களே, நம்முடைய அன்பார்ந்த கூட்டணி கட்சியினுடைய அருமை தலைவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் சரவணன் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மேற்கு மாவட்ட செயலர் அண்ணன் வெங்கடேசன் அவர்களே, கிழக்கு மாவட்ட செயலர் அரசாங்கம் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலர் ராஜேந்திரன் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் முருகன் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் தர்மபுரி பாலக்கோடு மத்திய மாவட்ட தலைவர் அண்ணன் புகழேந்தி அவர்களே, மேற்கு மாவட்ட தலைவர் தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் ராமன் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் அரவிந்தன் அவர்களே.